அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். தைப்பூச திருநாள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக சிறப்புக்குரிய நாள். எந்த தேதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 11/2/2025 தைப்பூச திருநாள். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே இந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு விரதம் இருந்து காத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நாளில் தமிழ் கடவுளை சிறப்பிக்கும் தைப்பூச பெருவிழானே சொல்லலாம். அப்படி அந்த தைப்பூச திருநாளன்று முருகப்பெருமானை எந்த முறையில் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தமிழ்நாட்டில் தமிழர்கள் பலரும் கொண்டாடப்படும் முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றுதான் இந்த தைப்பூசம் விழா. அந்த தைப்பூச நாளன்று பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இந்த நாளில்தான் தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது அவங்ககிட்ட இருந்து கிடைக்கும் சக்தி பல மடங்கு நமக்கு கிடைக்கும், அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் நாம் கேட்கின்ற வரங்கள் அனைத்துமே கிடைக்கப்பெறும். பொருந்திய தைப்பூசம் ஆடி உலகம் பொலிவெய்த அப்படின்னு திருஞான சம்பந்தர் தன்னுடைய தேவார பாடல்ல சொல்லியிருக்காரு. 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தைப்பூசம் தமிழ்நாட்டில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றத 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னுடைய பாடல்ல சொல்லியிருக்காது. இந்த உலகத்தில் முதலில் தோன்றியது நீர்தான், அதன் பிறகுதான் பிரம்மாண்டமான நிலப்பரப்பு தோன்றியதுன்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த உலகம் உருவாக தொடங்கிய தினம்தான் தைப்பூசம் அப்படின்னு முன்னோர்களோட கருத்து இருக்குது. இதனால் தான் இந்த உலகத்தில் முதலில் நீர் தோன்றியதை நினைவு கூறும் வகையில் தமிழ்நாட்டில் பல்வேறு ஆலயங்களிலுமே தைப்பூச திருநாளை முன்னிட்டு தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறும். தைப்பூச திருநாளில் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபடுவது செய்வது ரொம்ப சிறப்பானது. முக்கியமாக சிவபெருமானையும் அம்பாளையும் முருகப்பெருமானையும் முன்னிலைப்படுத்தி வழிபாடு செய்வது பல ஆண்டு காலமாக நடந்துட்டே வருது. வியாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவர், 30 முக்கோடி தேவர்கள், பிரம்மன், விஷ்ணு, அனைத்து தேவர்களும் முனிவர்களுமே சிவபெருமான் அம்பாள் இவங்களோட நடனத்தை காண்பதற்காக ஆவலாக ஒரு நிலை உண்டானது. அதன்படி ஈசனும் தேவியும் தங்களின் நடனத்தை அவர்களுக்கு காட்டி அருளிய தினம்தான் இந்த தைப்பூச திருநாள். இந்த தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்லப்படுது வெகு விமர்சையாக மக்கள் அனைவருமே கொண்டாடுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். இந்த நாளில் சிவாலயங்கள் தோறும் சிவபெருமானுக்கும் சரி நடராஜருக்குமே சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும். தைப்பூச நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு பல்வேறு காரணம்னு சொல்லப்பட்டிருக்காங்க. சூரபத்மன், சிங்கமுகாசுரன், தாராசுரன் இந்த அசுரர்கள் தேவர்கள் சிறைப்பட்டு கிடந்தன. அவர்களை மீட்பதற்காகவே தேவர்களின் சேனாதிபதியாக இருந்து அசுரர்களுடன் போர் புரிந்தார் முருகப்பெருமான். போர் கடவுளான அவரை போற்றும் விதமாகத்தான் தைப்பூசம் கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுது. வள்ளியை முருகப்பெருமான் மனம் முடித்த தினம்தான் இந்த தைப்பூசம். ஞானப்பழம் கிடைக்காததால் முருகப்பெருமான் பழனி மலையில் ஆண்டியாக வந்து நின்ற தினம் தைப்பூசம் என்று இந்த ஒரு கருத்தும் நிலவி வருது. தைப்பூச திருநாள் அன்று பழனி மலையில் இன்றும் வெகு விமர்சையாக முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை எல்லாமே நடைபெற்றுட்டே இருக்குது. எல்லாத்தையுமே சொன்னாலுமே இன்னொரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முருகப்பெருமான் தமிழர்களோட தெய்வம். தமிழர்களோட தமிழ் கடவுள்னாலே முருகப்பெருமான் தான். தமிழர்கள் உயர்வை சொல்லும் மாதம் இந்த தை மாதம். அதோடு ஒவ்வொரு பௌர்ணமியுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி தினம்தான் ஒவ்வொரு மாதத்திலும் வர்றது. அதுவும் இந்த தை மாசத்தில் இந்த பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைவது ரொம்ப சிறப்பு பெற்றது முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு. தமிழர் மாதத்தில் சொல்லப்படும் தை மாதத்தில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை பௌர்ணமி தினத்தில் நாம் வழிபாடு செய்கிறதுனாலது அனைத்து விதமான நன்மைகளுமே நமக்கு கிடைக்கப்பெறும். இந்த நாளில் முருகப்பெருமானின் அனைத்து ஆலயங்களிலுமே சிறப்பு வழிபாடு நடைபெறும். குறிப்பாக முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை இந்த இடங்கள்ல எல்லாமே வெகு விமர்சையாக கொண்டாடப்படுறது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா வெளிநாடுகளிலுமே முருகப்பெருமானுக்காக இந்த தைப்பூசம் சிறப்பான முறைகள் நமக்கு நடைபெறுவதை பல இடங்களையுமே நாம் பார்க்க முடிகிறது. இந்த தைப்பூசம் 11/2/2025 அன்று நடைபெற இருக்குது. ஒவ்வொரு நாளுமே தைப்பூசத்துக்கு நம்ம 48 நாள் விரதம்,
11 நாள் விரதம், 9 நாள், 6 நாள் அப்படின்னு எண்ணிக்கையில் நம்ம வழிபாடு செய்வோம். எத்தனை நாளுமே எங்களால் விரதம் இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தைப்பூசத்தன்று அன்றைய தினம் நாம் காலையில் எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிடாம மதியம் மட்டும் நாம் அவருக்காக விரதம் இருந்து இரவு நேரத்தில் எளிதான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நாம் ஒவ்வொரு நாளுமே முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலுமே சரி, தைப்பூசம்ங்கிறது முருகப்பெருமானுக்கே உரிய தினம். அன்றைய தினத்தை நாம் யாருமே தவற விட்டுறக்கூடாது. முருகப்பெருமானுக்காக ஏதோ ஒரு வீட்டு பக்கத்தில் உள்ள கோயிலில் அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்தில் உங்களால் முடிந்த ஒரு பொருள் 2 பொருளாவது நீங்கள் வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்ற நிலை வேணும்னா தைப்பூச திருநாள் என்று வீட்டு பக்கத்தில் உள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் 6 அகல் விளக்குகள் ஏற்றி 6 முறை வலம் வந்து ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவன்னு முருகப்பெருமானுடைய ஒருவரி மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபட்டாலே அதற்கான பலன் உங்களுக்கு 100% கிடைத்தே தீரும். மிக முக்கியமான திருநாள்னே சொல்லலாம். தைப்பூச பெருவிழாவை அனைவருமே வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைத்தே தீரும். நன்றி.